வெல்கம் பேக் டு த சிஎஸ் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நிறைய கேமிங் கண்டென்ட்லாம் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்குறோம். போன வாரம் கூட டை அகைன்னு ஒரு கேம் போட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் பார்த்து வந்துருங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளையாடுறதுனால நார்மல் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க போகலாம். ஸோ இப்போது டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல நம்ம இந்த தாட்டி கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வீடியோனால கிராணியில் கார் எஸ்கேப் பண்ணிக்கலாம். அப்புறம் லைனாக ஒவ்வொரு எஸ்கேப்பாக போட்டு பார்க்கலாம். ஸோ என்னங்க எந்திக்கிறதே எவ்வளோ நேரம் பண்ணுறான். இப்போ கிராணி எங்கே இருக்குன்னு தெரியல. எடுத்தோன்னே முதல்ல போய்க்கலாம். ஓகே, இந்த ரூமில் போகலாம். முதல்ல போயிட்டு என்னங்க கார்க்கு எதில் போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்கள். இதில் ஒன்றும் இல்லை. கிராணி வர்றதுக்குள்ளே ஷெட்டுக்கு போகலாம். என்னங்க இது ஷெட்டு? ஓ, கதவு திறந்துருக்குதுங்க. எப்போவும் இது நம்ம தானே வந்து திறந்துருப்போம். தெரியல, கீழே போவோம். ஓ, காட்டிக்கு எங்கே பாட்டிங்க நடந்த இடத்துலையும் நடந்துட்டுருக்குறாங்க. கிளவி என்ன இப்படி நடந்துட்டுருக்குது. வாங்க வாங்க டக்குன்னு போய்க்கலாம். அது என்னன்னு தெரியல, அப்படியே நின்றுட்டே இருக்குது. கேமும் இதாகிடுச்சா இல்லை பக்கான்னு தெரியல. பார்க்கலாம். இது என்ன வரமாட்டேங்குது. ஒருவேளை கீயை போட்டு பார்க்கலாமா? இல்லைங்க, வந்துருச்சுங்க. திடீர்னு எங்கேயோ இருந்து வருது. எனக்கு தெரியல என்னன்ட்டு. இந்த கிராணி வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே கூப்பிட்டு வச்சுக்கலாம். நமக்கு இப்போ ஏதோ ஒரு வெப்பன் கிடைச்சா நல்லாயிருக்கும். இல்லை அதில் போட்டு சவரிங் பண்ணிடலாம். அது அவ்வளோதான். பேட்ரி இங்கே தான் இருக்குது, கார் பேட்ரி. ஓகே, கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வெப்பன் கீ இருக்குது. வெப்பன் கீ ஆகும். வெப்பன் கீ தான் மெயினு. இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் கிளவியை போட்டு தள்ளலான்ட்டு. இப்போ பிளான் போட்டாச்சு. இந்த சவுண்டு வேறு எழுப்பியிருக்கிறோம். எப்போ வருவான்னு நமக்கு தெரியாது. டக்குன்னு செக் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுலேயும் ஒன்றும் இல்லை. நமக்கு என்னெல்லாம் பார்ட்டு தேவைன்னு பார்த்துக்கலாம். இன்ஜினு, அப்புறம் ஸ்பேர் ப்ளக்கு, ஒரு பேட்ரி, அது மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். வேறு என்ன ஏதோ ஒரு பொருள் எதுவும் மிஸ் பண்ணுறேன்னு. சரி வாங்க போகலாம். வெப்பன் எடுத்துகிட்டு வெப்பன் ரூமுக்கு நேராக போயிட்டு வெப்பன் எடுத்து பாட்டியை முதல்ல போட்டு தள்ளணும். இங்கே வெப்பன் பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஆயிடுச்சு. ஸோ இப்போ கூப்பிடுவோம். உள்ளே வந்தாச்சு. நம்ம எதாவது சேஃபான இடம். திடீர்னு ஒரு ஏம் மிஸ் ஆனாலும் அதை துரத்த ஆரம்பிச்சிடும். ஸோ பாட்டி வாங்க பார்ப்போம் சீக்கிரம். பாட்டி எங்கே இருக்கீங்க? இந்த கிளவி என்னங்க இது வராமையே இருக்குது. இந்த கிளவி வந்தால் தாங்க எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏமிங்க்கு எல்லாம் வந்துருச்சு. காலையே சுட்டாச்சு. என்னங்க ஆரோ காணோம். அப்பா வந்துருச்சு. இந்த கேம் ஃபுல்லாக பக்கு தான் நினைக்கிறேன். எனக்கு போன தாட்டி தனியாக விளாடும் போது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த கிணத்து திருகிறது எட்டு போகலாம். ஏன்னா இந்த சைடு டெடி பேர் மட்டும்தான் இருக்குது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்போ பார்த்தாலும் அதுக்கு டெடி தான் இருக்கும். என்னங்க இது போய் தொலைய மாட்டேங்குது. ஐ திங்க் அது அடுப்பாங்கிற கிட்ட தான் இங்கேயும் இருந்துச்சு. ஆமாம், கிச்சன் கிட்ட தான் இருக்குது. ஓ, அப்படி கிணத்துக்கிட்ட வந்துட்டோம். அதுக்குள்ளே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இங்கே வந்து வர்றக்குள்ளே கிளவி நடக்கிற சவுண்ட் எனக்கு கேட்குது. கொஞ்சம் உசாரவே இருக்கலாம். சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க. ஐயோ, இது அவனா ஸ்டாக் ஆகிக்குது. இது சுற்றிகிட்டே இருக்குது. எப்போ வரும்னு தெரியல. இதுக்குள்ளே யாருங்க இப்படிலாம் ஒழிச்சு வைக்கிறது? ஆஹா, காருக்கு தேவையான பொருள் தாங்க. இன்ஜின் பார்த்துங்க. கிடச்சிருச்சு. ஓடுவோம். தேவையான பொருள் தான் இதெல்லாம் கார் எஸ்கேப்புக்கு கரெக்டான பொருள். என்னங்க இது கிளவி இங்கே நிற்கிறா? கிளவி என்னங்க இது ஏதோ ஒரு மாதிரி இழுக்குதே. ஓஹா, என்னங்க இருட்டாயிருச்சு. டே 2வா? நான் என்னங்க பண்ணேன்? டே 2 ஆயிடுச்சு. கிளவி ஒரு வேளை அடிச்சிருச்சோ? என்னங்க இது பக்கா இல்லை என்னன்னு தெரியல. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை என்ன தெரியல. டே 2. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ திரும்ப போனோம். அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் போக முடியாது. இனி திரும்ப கீழே ஷெட்டுக்கு போய் இன்ஜின் பார்ட்டை எடுத்து. ஐயோ, வேலை எக்கச்சக்கமாக இருக்குது. கொஞ்சம் இந்த ரூமை செக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வாட்டர் மேலன் சாப்பிடுங்கன்னு வச்சுருக்குது. ஓகே, இதுலேயும் ஒன்றும் இல்லை. சீக்கிரம் போகலாம். அதுக்குள்ளே இங்கே என்ன சவுண்டுன்னு வந்துட போகிற கிளவி. ஸோ இங்கே ஒன்றுமே இல்லைங்க. முதல்ல இதெல்லாம் பொருள் வச்சு கொடுத்துட்டு இருந்தானுங்க. இப்போ எப்போ அந்த ஏஞ்சலினா ரூம் வந்துச்சோ அப்போலேருந்தே இவனுங்க தொந்தரவை தாங்கலை. என்னங்க கிளவி அங்கே ஓடிட்டுருக்குறா. நம்ம நைஸாக இங்கே போய் கட் பண்ணிடுவோம். போகலாம். ஓடு. இது 2வது தடவை வருமா?
வெட்டு. கிளவி வந்துட போகிறா. மாஸ்டர் கீயா? எனக்கு இது தேவையில்லைங்க. நான் பண்ணுறது கார் எஸ்கேப்பு. எனக்கு எதுக்கு மாஸ்டர் கீ? ஐயோ கிளவி வந்துட்டா. எனக்கு இவகிட்டேருந்து தப்பிக்கிறது பெரும்பாடாக இருக்குது. விளையாண்டு வேறு ரொம்ப நாளாச்சா. என்ன பண்ணணும்னு நினைக்க ஒழுங்காக தெரியல. ஆனால் அந்த ஒர்க்கா அடி வாங்கினதுக்கப்புறம் இன்னொருக்கா நான் அதுக்கு கிளவி பக்கமே வரல. இப்போ இன்ஜின் பட்டை தூக்கிட்டு போவோம். இது அப்போவே அடி வாங்கின இடத்தையே கிடக்குது. அந்த மனசாட்சி இல்லாமல் எப்படி தான் அடிச்சுன்னு எனக்கே தெரியல. எனக்கு காமிச்சா கூட பரவாயில்ல. அப்படியே ரெக்கார்டிங் போட்டால் அது இதாகிடுச்சு. சரி ஓகே. இப்போ விஞ்சு வேறு தேவையை புதுசாக. அது என்னமோ ரெட் கலரில் எரியுதுன்னு பார்த்தேன். ஸோ இங்கே ஸ்பேர் ப்ளக்கும் கிடச்சிருச்சே. இங்கே ஒரு புக்கு இருக்குது. மேலே ஹாலில் ஒரு புக்கு இருக்குது. என்ன இத்தனை புக்கு இருக்குது? எனக்கு அதான் டவுட்டாக இருக்குதே. சரி பார்க்கலாம். போயிட்டு இதையும் மாட்டிட்டு பேட்ரி ஒன்று கிடக்குது. அதையும் டக்குன்னு இது பண்ணு கிளவி வர்றதுக்குள்ளே. கிளவி இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக்கிட்டு வந்தேன். இன்னும் ஒரு நிமிஷம் ஆகலை. டக்குன்னு இது பண்ணிட்டு பேட்ரி வச்சுட்டு திரும்ப ஒருக்கா போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஓகே. இனி அவளை அடிச்சுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். எக்கச்சக்கமான வேலை இருக்குது. இதுக்கே லென்த்தாக போயிடும் போல். ஓகே பேட்ரி எடுத்துச்சு. இனி விஞ்சு எடுத்து மாட்டிடலாம். அப்புறம் வேறு இன்னும் ஒரு பொருள் மறந்துடுச்சு. இன்னமும் ஷார்ட்கன் பீஸ் இருக்குதுங்க. இன்னும் ஒரு பொருள் மறந்து போச்சு. அது என்ன பொருள்னு எனக்கே தெரியல. ஓகே நம்ம போயிட்டு கன் எடுத்து நிற்போம். கிளவி வா வா. பாட்டி எங்கே பாட்டி இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. நான் அப்போ தானே உங்களுக்கு இது பண்ண முடியும். சவுண்டு கேட்டு வந்துருச்சா? பின்னாடியே வந்திருக்கணுமே என்னத்துக்கு. ஸோ ஓகே இன்னுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். வர்ற மாதிரி தெரியல. ஏதாச்சும் ட்ரை பண்ணணும். இந்த கிளவி வரவே மாட்டேங்கிறா. வந்துட்டா. சவுண்டே கேட்கல பாருங்களேன். அவ்வளோதான். இப்போ நாக் அவுட் ஆயாச்சு. வேறு டக்குன்னு போவோம். ஸ்க்ரூ ட்ரைவர் இது வேறு இப்போ பண்ணுற வேலை எல்லாத்தையும் தட்டி விட்டு இங்கேயும் தட்டி விட்டுருக்குது. போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறோம், போகிறோம், கேமை முடிக்கிறோம். எங்கே? ஓகே கரெக்டாக ஏன் வச்சாச்சு. ஜஸ்ட் மிஸ் இருந்துச்சேன். இப்போ நம்ம இதை போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க வேண்டாம். இதை போய் போட்டுட்டு ஒரு குழிக்குள்ளே போய் மறைஞ்சிக்கணும். இந்த இடத்துல கரெக்டாக போட்டு போவோம் நம்ம. அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ஓப்பன் பண்ணணும். எனக்கு இப்போ அவ்வளோதான் நினைக்கிற ஸ்க்ரூ ட்ரைவரோட வேலை. நான் விளையாடும்போது ஒன்று தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ எத்தனை தேவைப்படுதோ. ஓகே போகலாம். அதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் தேவைப்படுது எனக்கு. கரெக்டாக இருக்கணும். அதுக்குள்ளே கிளவி வந்துட்டா பாருங்கள். கிளவி போட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ பண்ணுற வேலை ஓவராக இருக்குது. எங்கே கன்று காணோம்? இங்கே இருக்குது. டக்குன்னு புல்லட்டு வேறு அங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே சாவி. இது ஏங்க புல்லட் ஆகணும் உள்ளே போய் மறைஞ்சிக்குது. புல்லட் உருண்டு போயிருப்பா. நம்ம பிடிச்சிருக்குள்ள போட்டுக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் இப்போ ஓப்பன் பண்ணி தேவையான பொருளாக கொடுங்கய்யா. மாஸ்டர் கீ மாதிரி ஒன்றுத்துக்காகாத பொருளை கொடுத்துறாதீங்க. ஓகே அவ்வளோதான். சேஃப் கீ. இது எங்கேயோ பார்த்தனே. பேட்டரி எடுக்கும்போது தான் பக்கத்தில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அந்த அதுக்கு பாருங்க அந்த பொட்டி தான் நினைக்கிறேன். ஆமாம் செயின் கட்டுறா. இந்நேரத்துக்கு செயின் கட்டுற வச்சு எனக்கு என்ன வேலை? இங்கே தான் இந்த ஒயரை கட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் ஞாபகம் வருது. இது டோர் எஸ்கேப்பு தானே ஆகும் கரெக்டாக. செயின் கட்டுற கிடச்சிருச்சு. ஆனால் செயின் கட்டுற வச்சு எனக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை. ஆனால் மேலே ஒரு இடத்துல செயின் கட்டுற யூஸ் இருக்குது. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்குறோம். அந்த ஃபேன் இருக்குது பாருங்க. அங்கே ரிங் வீல் தான் இருக்குது. எனக்கு பார்த்தா தெரியுது. ஸோ திரும்ப ஃபஸ்ட்டில் நின்னுங்க. இது ஐயோ ட்ராப் ஆகிடுச்சிங்க. கரெக்டாக போட்டால் தான் இது ஒரு பக்குன்னு தான் நினைக்கிறேன். கிராணியை இதை உடச்சி கொடுத்துருவா. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்னங்க இந்த கிளவியை காணும். கிளவி வா. வந்துருச்சு. அது எவ்வளோ மன்னமாக வருது பாருங்கள். ஐயோ தட்டி விட்டுருந்தீங்க. அந்த பொம்மை எந்நேரமாங்க தட்டி விடணும். இது பண்ணுற வேலை. ஐயோ இது திரும்ப நான் வெயிட் பண்ணுங்க. போச்சா இவளே எப்போ வச்சுருக்கா நான் வருவா. போயிட்டா. என்னங்க இது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அவள் போயிருப்பா. இல்லாட்டி படிக்கட்டில் நிற்பாள். இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ வெளியே வந்தாச்சு. இதுக்கே ஒரு 10 நிமிஷமாச்சும் இருக்கும் போல்.
திரும்ப கொஞ்சம் கரெக்டாக இந்தாட்டி அதை எடுத்து போடுறேன். செயின் கட்டுறேன் இங்கேருந்து போட்டு பார்ப்போம். அவ்வளோதான், நீ மறைஞ்சிக்குவோம். கிளவி சீக்கிரம் வா, எனக்கு டைம் இல்லை. நான் இதை டக்குன்னு இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே எனக்கு டைம் போயிடும் போல். சீக்கிரம் வா. என்னங்க இது, இந்த கிளவி இன்னும் காணும். இந்த கிளவி வந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு பார்த்தா வந்துருச்சு. ஐயோ, அந்த பொம்மை விழுந்துடாத. விழுந்துருச்சு. இங்கே கட்டையே விழுந்துருச்சுங்க. நல்லதுலேயும் ஒரு இது இருக்குது. பாருங்கள் எப்படி தேடுறான்ட்டு. இந்த சூனியக்காரி பொம்மையை முதல்ல வேலை இது பண்ணோம். ஓகே, போயிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டாக எந்திரிச்சு அங்கே பிளாங்க் அங்கே ப்ளேஸ் பண்ணோம். உடஞ்சி போன இடத்துல ப்ளேஸ் பண்ணி கிளம்புறோம். நான் கட்டிங் பிளேடு இங்கே காணும். இந்த இடம் தான் ப்ளேஸ். போவோம். இங்கே கிளம்பி பாட்டாங்க, மறைஞ்சிக்கலாம். இதுதான் கட்டிங் பிளேடு யூஸ் இருக்குது. இதெல்லாம் எனக்கு டைம் இல்லையா. ப்ளே ஹவுஸுக்கு 2 பார்ட்டை தேடி, ப்ளே ஹவுஸ் கீயை தேடி, ஐயோ முடியல. என்னங்க இந்த கிழவி இன்னும் காணும். நான் வந்துருச்சு. பாட்டி நான் ஒன்றும் சொல்ல பாட்டி, விட்டுருங்க பாட்டி. என்னங்க கதவு திறக்குது, சவுண்டு கேட்குது. இங்கே ஒரு டோர் வேறு இருக்குதோ. அசால்ட்டாக வந்து அடிச்சிடுவா. வெயிட் பண்ணுவோம். அங்கே கொஞ்சம் சீக்கிரம் போங்க, அது வேறு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது. கிளவி போ. இது திரும்ப வந்துட்டு இருக்குது. இது சரிபட்டு வராதே, நம்ம போவோம். போயிடுச்சு. போகலாம். போ. என்னங்க இது லாக் ஆகிருக்குது. இங்கே என்னமோ மினிமம் இருக்குது பாருங்க. என்னங்க இது கிளிக் ஆக மாட்டேங்குது. இது லாக் ஆகிடுச்சா? கை சிம்பிள் தொட்டால் கிளிக் ஆக மாட்டேங்குது. பர்மனெண்ட்டாக லாக்கா? ஒருக்கா நல்லா கொடுத்து பார்ப்போம். என்னங்க உனத்துக்காக மாட்டேங்குது. வந்துருச்சு. மேலேயே இது கொடுக்கணும். இன்னும் கதவு அப்படியே இறங்கிருச்சு. அச்சோ, இதுவே அந்த பெரிய சவுண்டு உருவாக்கிருச்சு. வந்துருவாளே கிளவி. என்னத்துக்கு மேலே வந்துருப்பா. நான் அவ்வளோதான் மாட்டினேன் கிளவிக்கிட்ட. அவ்வளோதான் நினைக்கிறேன். இதால் வர முடியாதா? ஜாலின்னு. எஸ்கேப்பு. அது வேறு இங்கே எப்படி நிற்கிதுன்ட்டு. கதவு திறந்துருச்சு. நீ முடிஞ்சா பிடிச்சிக்கோ சூட்டே. ஓடு. இங்கே தான் ஒளிஞ்சிக்கணும். ஏன்னா அவளை சுற்று போடணும். பார்த்துருப்பேன் நேரத்துக்கு. நான் அப்படி போயிட்டு இப்படி வரேன். ஸோ இங்கே இப்போ கிராணி அந்த சைடு போயிட்டா. இப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக போயிட்டு அந்த புக் ஆஃப் இது என் ரூமில் தான் பார்த்தேன், அதை எடுத்து போடுவோம். அது ஒர்க் ஆகணும்னா அந்த ரேக்கு கீழே இருக்க அதை எடுத்து போடுவோம். ஏன்னா இது 2 தவிர வேறு வழியே இல்லை. சீக்கிரம். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே கீழே ஒன்று இருக்குது. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம். 2 புக்கு இருக்காதுங்க. எனக்கு தான் டவுட்டு. நான் இது வரைக்கும் விளாண்டதில்ல. 2 புக்கு இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஓகே, என்னங்க செயினில் கட்டி போட்டிருந்தாங்களா? இது என்னமோ தருமே. நான் எப்படி பார்த்தா ஏதோ ஒரு பேட்லாக்கி தருமே. ஒன்றுமே இல்லை. இப்போ 2 பேட்லாக்கின்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா நானே இருக்கேன். அது இப்படி தான் ரஸ்கி பேட்லாக்கி தூக்கிட்டு போய் கேரேஜுக்கு போட்டால் அது அந்த பேட்லாக்கி கேட்குது. அந்த இது ப்ளூ கலர். எனக்கு கடைசி வரைக்கும் அது கிடைக்கவும் இல்லை. கிளவி வராங்க. கிளவி நம்ம வர்ற சவுண்டு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், அப்படியே தெரியுது. ட்ராப்பு. இது என்னங்க இந்த ரூமையே சுற்றிட்டு இருக்கிறா, போகவே மாட்டேங்கிற. 1 இன்ச்சு வெளியே போனால் தானங்க எனக்கும் ஏதாச்சும் இது பண்ண முடியும். இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கிறா. ஓகே, ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னுமே ஒன்றுமே தரலைங்க. என்னங்க இது பைபிள்லாம் படிக்க வைக்கிறாங்க. அதோ வச்சிருக்கியா? இங்கே கீ இருக்கா? இல்லைங்க, அது காலிக்கிலேயே ஒன்றும் இல்லை. இல்லையே, ஒன்றும் இல்லைங்க. போகலாமா? ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. கொஞ்சம் இங்கே செக் பண்ணிட்டு அந்த ரூமுக்கு ஓடிடும். எங்கே கிளவியை காணும்? கிளவி வராங்க. வர ஏங்க இது என்னங்க இங்கே நடக்குது? இது இப்போ எதுக்குங்க சம்மந்தம் இல்லாமல் ஏஞ்சலினா உயிரோட வரா? ஆனால் இது ஒரு பயமாக இருக்குங்க. இவ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வரான்னு தெரியல.
நம்ம கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. இவ்வளோ அவ்வளோ வந்துட்டானுங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம். இன்னும் போயிட்டே இருக்கிறா. ஒருவேளை அந்த ஏஞ்சல் ரூமுக்கே ஓடிடுவாளோ? அப்படி தான் அந்த சிலந்தியாவான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஏதோ சாவி கொடுத்துருக்குறா. இப்போ சவுண்டு வேறு விழுந்துருச்சு. கண்டிப்பாக கிளவி வருவா. அந்த கிராணியை முதல்ல போட்டு சொல்லுங்க. இவளுக்கு கிராணின்னு வந்திருக்கு, பிள்ளை சொட்டைன்னு வச்சுருக்காங்க. சொட்டை கிளவி ஒன்றுமே பண்ண முடியலைங்க. இதுக்கு இருக்கிற அறிவுக்கே இப்படி பண்ணுதே, அப்போ நம்மளாம் இவ்வளோ தான் யோசிக்கிறது. அது பிளானிங் வேறு அப்படி இருக்குது. ஓகே, போகலாமா நினைக்கிறேன். ஓகே, கீழே போய்ட்டா. டக்குன்னு ஓடிடணும். ஓடிடு. ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல என்ன இது உள்ளே இருக்குதுன்னு பார்க்கணும். போகலாம். என்னங்க எலும்போட ஏற சவுண்டு கேட்குது. இதுக்கே இப்படி நான் அந்த ஜோம்பி அடித்து நொண்டா மஸ்ட்டு. போகலாம். இது என்ன வழி? இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது எனக்கு. இந்த ரோட்டு தெரியல ஒழுங்க. இது அந்த கேரேஜின்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ என்னமோ ஓடிச்சு தானே. என்ன ஒன்றையும் காணும். எனக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா எனக்கு ரூட்டும் தெரியாது, மறந்துடுச்சு எனக்கு. நான் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. இதுக்குள்ளே தான் இதான் நினைக்கிறேன். ஆடா பாவீங்களா, இப்படி மாட்டி விட்டீங்களேடா. நான் அந்த கிராணியை பார்த்து கூட இங்கெல்லாம் பயந்ததில்லை. இவ்வளோ பார்த்து ஐயோ, நான் எந்த ரூட்டுக்கு போகிறேன்னு எனக்கே தெரியலைங்க. ஏதோ ஒரு வழியில் ஓடி பார்க்குறேன். இது என்ன ஆள்? வந்தாச்சு. இதில் தான் இது ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு செயின் கட்டை பேட்லக்கி. ரஸ்டி. கட்டையும் பேட்லக்கி அங்கே தாங்க இருக்குது. இதுதான் ஈஸியாக இருக்கும் போலயே. அதை விட கார் எஸ்கேப்போடு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து போயிட்டு இதில் ஜம்ப் பண்ணி இதை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் அதிலேயே முடிச்சு வச்சிட்டேன். அதான் கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வீடியோ லென்த்தே ரொம்ப அதிகமாக போய்ட்டுருக்கு. ஸோ இதுக்குள்ளே குதிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைக் பண்ணால் ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த கேம் வந்து ரெக்கமெண்டேஷனாக ஆகும். அதனால தான் நான் லைக் பண்ண சொல்கிறேன். ஸோ லைக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ நான் இங்கே ஒரு ரிங் வீல் போட்டு வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த வீல் நான் எடுத்துகிட்டு வீல் கிரங்கை எடுத்துகிட்டு அங்கே போய் மாட்டணும். அது எதுக்கும் கொடுத்து வச்சுருந்தாங்க. நான் என்ன எதுக்குன்னு நான் தெரியல. அவ எங்கே இருக்கிறா? அடே, சவுண்டை கொஞ்சம் கம் பண்ணுவோம். எனக்கு பயமாக இருக்குங்க. இதெல்லாம் என்னங்க அப்படியே முழுங்கிருச்சு. நான் முழுங்கலாம் செத்து தானே போவோம். இது என்ன டே 3 கட்டுது? எனக்கு முடியல. கிராணியோடு இவ கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கிறான். ஸோ இவளுக்கு ஏஞ்சல்னு பேர் வச்சுருக்கு போல, டேஞ்சர்னு பேர் வச்சுருக்கலாம். ஓகே, பார்த்துக்கலாம். போகலாம். எனக்கு அந்த சவுண்டோடு அதை பார்க்கும்போது இவங்க திடீர்னு பார்க்கும்போது எனக்கு பயமாயிருச்சுங்க. போக பழகிடும். விளையாண்டு ரொம்ப நாளாச்சா, அதனால தான். இந்த ரூம்க்குலாம் நான் போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. ஸோ இப்போது வீல் கிராங்க் எடுத்து அங்கே போய் மாட்டணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் கடைசியில் அதுக்கிட்ட கடி வாங்கிட்டேனே. வீல் கிராங்க் எங்கே இருக்குது வீல் கிராங்க்கு? எடுத்தாச்சு. இங்கே தான் மாட்டணும். என்னங்க ஒன்றும் நடக்கலை. அப்போ இது டம்மி பீஸா? இது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே. இனி திரும்ப எனக்கு போகிறதுக்கு நான் எப்படி போகிறது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வந்து வாய் வச்சு அப்படியே கடிச்சிடுறா. அந்த மூஞ்ச பக்கம் எனக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சுங்க. ஸோ இப்போ நல்லா தப்பிச்சு வந்து இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரை பிக்கப் பண்ணிட்டு போகிறோம். அவள் எங்கே இருக்கிறாவ? தைரியமாக போவோம். இது என்னங்க புதுசாக ரூமாக இருக்குது? எனக்கு இன்னும் ப்ளே கீ கிடச்சா கூட பரவாயில்லைங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். அது மேலே எங்கேயும் இல்லை. ஏதோ ஒரு பொட்டி இருக்குது, திறப்போம். போடு. நான் கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேங்க. ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிருச்சு. ஸோ ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிருந்தா இன்னும் ஒன்று வேணும் எனக்கு. அந்த ரவுண்டாக ஒன்று இருக்குமே, கிராக் வீலா ஏதோ ஒன்று, இதுக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். இதுக்குள்ளே கிடச்சின்னா எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். இல்லைங்க, நான் அங்கே வேறு போகணுமே, அவ்வளோ தூரம் போகணும்.
இதை வேறு அவனா வந்துட்டு இதில் செல்ட்ரினா இல்லை, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஐயோ, இந்த மியூசிக்கு தாங்க, இது தாங்க எனக்கு இதை ஆஃப் பண்ணி வைக்கணும். இது இருந்தாலும் கொஞ்சம் திக்குன்னு இருக்குது, எனக்கு விளையாடவே பயமாக இருக்குது. இங்கே சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கிறா. இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ தான் போகிறா, இத்தனை நேரம் ஆகி. அப்படியே அந்த சைடு போகிறாளா, அவன் என்ன ரைட் சைடு தானே போனான். நம்ம அப்படியே போவோம். எங்கேங்க இது? இதான்னு நினைக்கிறேன். ஆட பாவிங்களா, முட்டு சந்துக்குள்ளே மாட்டி விட்டிங்களாடா டே. எனக்கு வழியே எல்லாம் மறந்து வச்சுங்க. போன கட்டி கூட எப்படி ஓடி போனேன். இதான் அப்பாடி. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இதுக்குள்ளே தான் வர முடியாது. இது பாருங்கள், 1000 ஸ்க்ரூ மாட்டி வச்சுருக்கானுங்க. ஒரு ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ வைக்கலாம். ஆனால் இதுக்குள்ளேயே வந்து எவன் ஸ்க்ரூ மாட்டி விட்டான்? எனக்கு அதான் டவுட்டு. இதுக்குள்ளே ஸ்க்ரூ மாட்டி விட்டான், ஒன்று எலும்பு கூட வச்சுருக்கணும். போடு கிடச்சிருச்சிங்க. இனி இதையும் அதையும் அங்கே போய் போட்டுட்டு எடுக்கணுங்க. முதல்ல முடிக்காமல் ஓடணும். முதல்ல நம்ம அந்த கார் கேரேஜ் இருக்கிறதுக்கு ஓடணுமா? ஓடு 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 ஓடு. அவன் என்ன பாட்டான்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்குது. ஓடிடு. ஐயோ, பயத்தில் ஹேமர் இருக்குது. ஹேமர் தேவையில்லை. ஆத்தி, இது என்னங்க திடீர்னு இங்கே வந்து மூஞ்ச கட்டுது. எனக்கு பயமாகவே இருக்கு. சாமி போங்கம்மா, நான் தப்பாக வந்துட்டேங்க பயத்தில். நான் இங்கே போகணும் கரெக்டாக, இந்த ஏரியா தானே? ஆமாம். என்னங்க சாக்கடை தானே இப்படிலாம் இருக்குது. ஐயோ, கார் கேரேஜிங்க தானே. இங்கே போட்டு நான் அதை போய் எடுக்கணும், அதை போய் எடுக்கணும். நான் என்ன பண்ணுறது? டக்குன்னு போயிட்டு ப்ளே ஹவுஸ்க்கே அந்த இது மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு குழிக்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த கட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே போட்டேன். எஞ்சி ஓடிடு. இல்லைன்னா திரும்ப அது 2-3 வழி இருக்கேன்ல. இங்கே மேலே. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இன்னும் நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டேங்க. மேலே போய் இது டெடி பேர் போட்டு தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். நிற்காத. ரைட்டு போ. லெஃப்ட்டு போயிடாத ப்ளீஸ். ரைட்டு போ ஏஞ்சலினா, ரைட். அப்போ தான் நம்ம லெஃப்ட்டு போக கரெக்டாக இருக்கும். ஓகே, போயிட்டான். ஸோ அவ்வளோதாங்க, இவகிட்டேருந்து தப்பிச்சிட்டேன். போகலாம். டைம் இல்லை, ஆல்ரெடி லென்த்து போயிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே கிடச்சிருச்சு. இங்கே போட்டுட்டு நம்ம எடுக்கணும். ஸோ அவ்வளோதான், ஆல்ரெடி எல்லாமே பிக்கப் பண்ணி போட்டாச்சு. கொஞ்சம் கடைசியாக போகும்போது கிளவி போட்டு தள்ளிட்டு போமா. கிளவி சீக்கிரமா. உன்னை பற்றி எனக்கு பயம் இல்லை. ஐயோ, வந்துட்டாளா? இல்லை, டம்மி பீஸு. ஓகே, செத்துட்டா. என்னங்க சாவலை? ஓகே, போயிட்டு இங்கே போட்டு வச்சுருந்தாலும் அதை எட்டு ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம கரெக்டாக போயிட்டு இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கிறோமா, ஒவ்வொரு பொருளாக போய் போட்டு நீ அதை எடுத்து அதிலிருந்து நம்ம அந்த ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. எனக்கு அந்த இது ப்ளூ கலர் பேட்லாக்கி மட்டும் கொடுங்கடா. ஓகே, என்னால் முடிஞ்சளவு நான் போகிறேன். ஓகே, இப்போ அதை ஓப்பன் பண்ணி இதையும் போட்டாச்சு. இன்னும் ஒன்று இருக்குது, அதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணி போகணும். இந்த மாஸ்டர் கீழே எதுக்கடா எனக்கு கொடுத்தீங்க? இதில் அந்த இது கொடுத்துருந்தா எனக்கு வேலை மிச்சம். ஏஞ்சலினா ரூமுக்குலாம் எனக்கு போகவே தேவையில்லை. அவகிட்ட போய் ஒருக்க கடி வாங்கி அவகிட்ட பயந்து என்னால் முடியல சாமி. ஓகே, அப்ளை பண்ணியாச்சு. போடு, வேறு லெவல். பேட்லாக்கி கிடச்சிருச்சு. இனி போய் இந்த செட்டை ஓப்பன் பண்ணி போக வேண்டியதுதான். இப்போ நான் கிராணியை போடுறேன். கிராணி குமிஞ்சு போகலாம். கிராணி வேறு வந்துட்டா. நான் எப்படியும் முடிஞ்சளவு போயிட்டு கரெக்டாக இருக்கணும். போகலாம். இதுதான் முதல்ல எனக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணிவிட்டு காரை ரிவர்ஸ் எடுக்கணும். கேம் ஒரு வழியாக முடிஞ்சு. வீடியோ பார்க்குறவங்களும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. மினிமம் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்கலாம். என்னங்க ஓப்பன் ஆகல? ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், எஸ்கேப் ஆயிடுவோம். ஆனால் கடைசியில் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பாவம் மாதிரி அவன் மூஞ்சி வச்சுக்கோ பாருங்க. எனக்கு அதுதான் இதாக இருக்கும். ஆட்டமாக போட்ட ஆட்டம். ஓகே, ஃப்ரண்ட், ஃபார்வேர்ட், ரிவர்ஸ். ஏன்னா கார் 2 பேர்ந்துடும் போலிங்க.
கார் தான் உடையுது, அதை ஒன்றும் காணோம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஓகே, என்னடி மூஞ்சி, இதை நம்பாத சேகரே, இதை நம்பாத, இது ரொம்ப ஃப்ராடு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மீண்டும் இன்னொரு ஆசமான வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் CS Gaming. பை கைஸ்.